ஹலோ, சொல்லுங்க மகேஷ் சார். ரெஜினா, ஆனந்த் ஏன் நான் கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? அது வந்து அவ போன்ல சார்ஜ் போட்டு வெளியில போயிருக்கா. ஆனந்தி அங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். கோவில் அன்போட அம்மா ஆனந்தி வராம எதுவுமே செய்ய மாட்டேன்னு வீம்போட இருக்காங்க. ஆனந்தி வரலனா அப்புறம் அன்புக்கும் ஆனந்திக்கும் லவ் இருக்குன்னு அவங்க அம்மா சந்தேகப்படுறது உண்மையாயிடும். அதுக்கு ஆனந்தி இடம் கொடுக்கவே கூடாது. ஆனந்திய ரெடியா இருக்க சொல்லு, நான் அங்க வந்து ஆனந்திய பிக்கப் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டா நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். இப்ப மகேஸ்வரி கூப்பிட வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது? அண்ணி, நேரம் போயிட்டே இருக்கு, ஆரம்பிக்கலாம்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பவானி. அம்மா லலிதா, இப்பதான் மகேஷ் தம்பி வந்தாரு. ஆனந்த் இன்னும் வரலங்கிற விஷயத்த சொன்னேன். நானே போய் ஆனந்தியை கூட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. அதுக்குள்ள நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். டேய் வாடா. டேய் மாப்ள, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை அந்த மகேஷ் நல்லா செய்யறான். டேய், நேத்தே அம்மா கிட்ட பேச சொன்னதுக்கு வெத்தலை பாக்கு தானே மாத்த போறாங்க, கல்யாணமா நடக்க போகுது, சும்மா போயிட்டு வா அன்புன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னா. டேய், மரியாதையா பேசுறா. ஆமா, பெரிய மரியாதை. டேய், நான் நேத்தே உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அந்த ஆளை நம்பி சும்மா இருக்காத, உண்மை என்னன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுன்னு. என் பேச்ச கேட்காம விட்டல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். நான் சொல்லலன்னு உனக்கு தெரியுமா? சொல்லிட்டியானா? அம்மா என்ன சொன்னாங்க? அண்ணா சொல்லதான் ட்ரை பண்ணுச்சு. ஆனா அம்மா தான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்துருவேன்னு தூக்கு போட போயிட்டாங்க. என்னது, தூக்கு போட்டுக்கிட்டாங்களா? டேய் அன்பு, அம்மா கோவக்காரங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பாவம்டா நீ. உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ இங்க வரமாட்டான்னு. மகேஷ் சார் போனாலும் ஆனந்தி வரமாட்டான். எதுக்கு வராத ஒருத்திக்காக இங்க நீங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அவ இல்லாம நடந்தா இப்ப என்ன கெட்டு போயிடும்? டேய் அன்பு, அவ உன் கூட வேலை பாக்குற பொண்ணுடா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற இடத்துல அவளும் இருக்கணும்னு நீ தானே முதல்ல ஆசைப்படுவ. அதை விட்டுட்டு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஆனந்தி வரட்டும். ஆமா, அவ வராமலேயே ஆரம்பிக்கலாம்னு சொல்றியே, அப்படி என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? மகேஷ் தம்பி தான் கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல, அவர் கூட அவ எப்படி வராம இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஏய் யாழினி, போனை கொடு. குடி.
என்னடி சும்மா கால் வந்துகிட்டே இருக்கு. இப்ப யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு? அன்பு தங்கச்சி யாழினி கிட்ட இருந்து. ஸ்பீக்கர்ல போடு, அவ என்ன சொல்றான்னு கேப்போம். சொல்லு யாழினி. நான் அன்போட அம்மா லலிதா பேசுறேன். ஆனந்தி கிட்ட போனை கொடு. அது வந்து ஆன்ட்டி, ஆனந்தி அவ அங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் பேசுறத அவளை கேட்க சொல்லு. ஆனந்தி, நீ இங்க வராத வரைக்கும் இங்க வெத்தலை பார்க்க நான் மாத்த மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ இங்க வந்துதான் ஆகணும். நீ வரல, நாங்க எல்லாரும் நேரா உன் ஹாஸ்டலுக்கு வந்து உன் கண்ணு முன்னாடி வெத்தலை பாக்கு மாத்துவோம். நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காத, இத நான் கண்டிப்பா செய்வேன். இதுக்கு மேல வரதா வர வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணணும். என்ன இது? ஆனந்தி வரலங்கிறத ஏன் நம்ம இவ்ளோ பெரிய பிரச்சனையா ஆக்குறாங்க? அன்பும் ஆனந்தியும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதா இப்படிலாம் பண்றாங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இது எங்க போய் முடியும்னே தெரியலையே. ஆனந்தி, நீ என்ன பண்ண போற? இந்தா. ஐயா, இப்ப ஆரம்பிங்க. யாரோ வரணும்னு சொன்னீங்களேம்மா. அதெல்லாம் அவ வந்துருவா, நான் பேசிட்டேன். நீங்க ஆரம்பிங்க. அன்பண்ண அம்மா சொல்றத பார்த்தா ஆனந்த் இங்க வந்துருவாளோன்னு பயமா இருக்குனே. அவ அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டா. வரக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன்.